ஹே காய்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேகும் போது சின்னதாயிரும். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் ஆஃப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா எடுத்துக்கலாம், பாஸ்மதி கூட எடுத்துக்கலாம். பொதுவாக நான்வெஜ்க்குமே சீரக சம்பா சூப்பராக இருக்கும். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துருக்கேன். நல்ல தண்ணி தான் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு கை ஃபுல்லாக புதினா, அதுக்கப்புறம் அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் பூண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிங்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கோங்க. தக்காளி ஜூஸோடு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கையளவுக்கு புதினா, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், இதை வீட்டில் அரைச்சி தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும் போதோ நல்லா அந்த மஷ்ரூம் சின்னதாக ஆகும் வேக வேக. இப்போ அதை மூடி வச்சிடலாம். நான் அரிசி எடுத்த கிளாஸ்லேயே 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 3 கிளாஸ் நான் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு இது மாதிரி 6 கிளாஸ் நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்னா டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சக்கப்புறம் குக்கரில் மூடிடலாம். 20 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சிடலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேறு என்ன ரெசிபி பண்ணலான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.